வாழ்க்கைக்கு பொருளில்லை என்ற தலைப்பில் சேலத்தில் நடைபெற்ற செம்மை நலக்களம் தொடக்க நிகழ்வில் 17 ஆகஸ்ட் 2025 அன்று ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய உரை. அனைவருக்கும் வணக்கம். இந்த நலக்களம் என்று தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த நலக்களத்திற்கு வாழியர் வனம் என்று நாம் பெயர் இட்டிருக்கிறோம். வாழியர் வனம். எல்லா நலக்களங்களுமே மக்கள் வாழ்க்கைக்காக வினையாற்றுவனதான். இன்று இந்த நலக்களத்தின் தொடக்கத்திற்கு வருகை தந்திருக்கும் மக்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது வாழ்க்கை மீதான வேட்கை அல்லது அச்சம் மிகுதியாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆகவே இவ்வளவு அச்சம் இருக்கும் சூழலில் ஒரு இடம் வருவோரை வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி அவர்களுக்காக வினையாற்றினால் பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த நலக்களத்தை அமைத்திருக்கும் சாத்தப்பன் மற்றும் அவருக்கு துணையாக இருக்கும் செம்மை உறவுகள், என்னுடைய மாணாக்கர் யாவரும் ஒரு சிறந்த பணியை இரைச்சல் இல்லாமல் கிட்டத்தட்ட பேசாமல் செய்து முடித்திருக்கிறார்கள். வந்து பார்க்கும் பொழுதுதான் இது எவ்வளோ அழகான கட்டமைவாக உருவாகி இருக்கிறது என்று எனக்கே புரிந்தது. என்னிடம் அவர் சொல்லவும் இல்லை, எவ்வளவு செய்திருக்கிறோம் என்று சொல்லவும் இல்லை. நான் என்றைக்கு இதை தொடங்கி வைக்க வருவேன் என்ற கேள்வியை கூட அவர் அதிகம் அழுத்தமாக கேட்கவில்லை. இவ்வளவு பணிகளை பொதுவாக யாராவது அதிகமாக உழைத்து விட்டால் உடனடியாக அதனை திறக்க வேண்டும் அல்லது தொடங்க வேண்டும் என்பதற்காக 2-3 முறை நினைவூட்டுவார்கள். ஆனால் இவ்வளவு பணிகளை செய்துவிட்டும் எதுவுமே செய்யாத போல்தான் அவர் மற்ற பணிகளுக்கும் வந்து சென்று கொண்டிருந்தார். அவர் மட்டுமல்ல, அவருக்கு துணையாக இருக்கும் என்னுடைய மாணவர்களும் வருகிறார்கள், பல்வேறு பணிகளில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் இவ்வளவு கட்டமைப்பு இங்கு உருவாகி இருக்கிறது என்பதை கூட அவர்கள் கூறவில்லை. அதுவே எனக்கு இன்றைய பொழுதுக்கான ஊக்கமாக இருக்கிறது. உண்மையை கூற வேண்டுமென்றால் இந்த நாள் மக்களுக்கு நல வழிகாட்டலில் என்னுடைய சாதனை நாள். கடந்த முறை சேலம் வந்தபோது 70 அல்லது 80 பேர் என்று எனக்கு துணையாக இருந்தவர் கூட வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். 70 பேர் என்று. இன்று அதனை 2ஆல் பெருக்கி விட்டீர்கள். அது 3ஆக கூட இருக்கலாம். என்னுடைய ஏறத்தாழ ஒரு 13 ஆண்டு கால என்னுடைய பணியில் ஒரு நாளில் 160-170 பேரை எல்லாம் நான் சந்தித்ததே இல்லை. அவ்வளவு தேவை இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். இப்படி ஒரு தேவை இருக்கும் இடத்தில் இறைவன் இந்த தேவைகளை நிறைவேற்றும் மக்களையும், சாத்தப்பன், பெரியண்ணன் மற்றும் எல்லோருடைய பெயரும் எனக்கு நினைவும் இருக்காது, நினைவிருக்கும் பெயர்களை மட்டும் கூறினேன். இவ்வாறான மக்களை இங்கு இறைவன் படைத்திருக்கிறான். அதுதான் இறைவனுடைய சிறப்பு. எங்கு தேவை இருக்கிறதோ அங்கு அதனை நிறைவேற்றுவோரையும் படைக்கிறான். அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த வழங்கல்களையும் வழங்கி விடுகிறான். பஞ்சம் இல்லாமல் வழங்கி விடுகிறான். அதுதான் இறைவனின் பெருங்கருணை. நான் இன்று ஒரு நாள் வருகிறேன், மீண்டும் என்றாவது ஒரு நாள் வருவேன். ஆனால் இந்த களம் தொடர்ந்து செயல்பட போகிறது. நீங்களும் இன்னும் பலரும் இங்கு தொடர்ந்து வரப்போகிறீர்கள். நலம் பெற வேண்டும் என்று மட்டுமல்ல, பிறர் நலம் பெறுவதற்கு உதவி செய்வதற்காகவும் வர வேண்டும். நீங்கள் நலம் பெற்று விட்டீர்கள் என்றால் அதனை நீங்கள் பிறருக்கும் கற்றுத்தர வேண்டும். பிறருக்காக எப்பொழுதும் வேண்ட வேண்டும், பிறருக்காக எப்பொழுதும் வினையாற்ற வேண்டும். அதாவது
அதாவது பயன் நோக்காமல், எந்த பயனும் நோக்காமல் செய்தால் அது வினை. இங்கு வந்து நலம் பெற்ற ஒவ்வொருவரும் அதில் அக்கறையுடன் இருக்க வேண்டும். நாம் கரையேறி விட்டோம் என்றால் முழங்கால் அளவு தண்ணீரில் இறங்கி கை கொடுத்து தத்தளிப்பவர்களை இழுத்து வெளியே விட வேண்டும். பிறகு இடுப்பளவு நீராக இருந்தாலும் இறங்க வேண்டும், பிறகு கழுத்தளவுக்கு இறங்க வேண்டும், பிறகு நீந்தி சென்று கூட இழுத்து வர வேண்டும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு வேற எந்த பொருளுமே கிடையாது. நீங்கள் எவ்வளவு ஊதியம் ஈட்டி இருந்தாலும், உங்களிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அல்லது கடன் இருந்தாலும் அதெல்லாம் வாழ்க்கைக்கு பொருள் தராது. இங்கு பல செல்வந்தர்களும் இருக்கிறீர்கள், கடன் உடையோரும் இருக்கிறீர்கள். உங்கள் 2 பேருக்கும் இடையில் என்னால் எந்த வேறுபாட்டையும் காண முடியவில்லை. 2 தரப்பினருமே என்னிடம் உரையாடுகிறார்கள். இந்த 2 உரையாடல்களிலும் வெறுமை என்று கூறக்கூடாது, நிறைவின்மை இருக்கிறது. 2 தரப்புமே நிறைவின்மையில் தான் அல்லாடுகிறது. ஆனால் இந்த ஒரு நாள் எனக்கும் என்னோட உதவியாக இருப்பவர்களுக்கும் வந்திருக்கும் உங்களில் பலருக்கும் ஊக்கமாக இருக்கிறதே, அது ஏன்? பொதுவாகவே செம்மையின் வெவ்வேறு செயல் திட்டங்களில் ஈடுபடும் போது மக்கள் ஊக்கமாகத்தான் இருக்கிறார்கள். யாருக்கும் சோர்வு ஏற்படுவதில்லை. இன்று எப்படி நீங்கள் என்னை வாட்டி எடுத்தீர்களோ அதுபோல்தான் நான் என்னுடைய மாணவர்களையும் செயல் திட்ட உறுப்பினர்களையும் வாட்டி எடுப்பேன். அது வினைப்பயன். வினைப்பயன் எனக்கும் திரும்பும் அல்லவா? இரவு பகலாக உழைக்கும்படிதான் நான் வேலைகளை ஒப்படைப்பேன். நானும் அப்படி இருப்பேன், என்னோடு இருப்பவர்களும் அப்படி இருந்து ஆக வேண்டும் என்ற நிலை உருவாகிவிடும். ஆனால் எவ்வளவு உழைத்தாலும் எங்களுக்கு சோர்வே ஏற்படுவதில்லை. அந்த ஒரு செயல் திட்டம் முடியும் வரை ஊக்கம்தான் இருக்கிறது அன்றி சோர்ந்து விடுப்பெடுப்பதோ அல்லது ஒதுங்குவதோ ஓரம் போவதோ நிகழ்ந்ததே இல்லை. செயல் திட்டம் நிறைவேறிய பிறகு ஓரிரு நாட்கள் உடலுக்கு ஓய்வு தேவைப்படும், அவ்வளவுதான். அப்பொழுதும் கூட மனம் பாய்வதற்கு காத்திருக்கும், அடுத்து என்ன அடுத்து என்ன என்று. இப்பொழுது ஒருங்கிசை என்ற நிகழ்வு முடிந்தது. அது வெறும் 20 நாட்களில் ஒருங்கிசை என்ற ஒரு மிக நுட்பமான இசை கலையினை நாம் இறைவன் அருளை பெற்று என்னுடைய மாணாக்கருக்கும் கற்பித்து ஒரு அரங்கேற்றம் முடிந்தது. மிக மிக கடுமையான பணி, அதில் ஈடுபட்ட பலர் இங்கு வந்திருக்கிறீர்கள். அது முடிந்த அடுத்த நாளே எனக்கு அடுத்த நிகழ்வு என்ன என்றுதான் இருக்கிறது. என்னோடு உறுதுணையாக இருப்பவர்களிடமும் அடுத்த நிகழ்வு பற்றி ஏற்கனவே பேசி வைத்து விட்டேன், இன்னும் வெளியில் சொல்லவில்லை. உடல் படுத்து விடுகிறது, ஆனால் மனம் ஊக்கத்துடன் துள்ளி கொண்டுதான் இருக்கிறது. அது ஏன்? இன்றைய பொழுது நமக்கு ஏன் ஊக்கமாக இருக்கிறது? ஒவ்வொரு செயல் திட்டத்தில் ஈடுபடும் பொழுதும் இந்த ஊக்கம் எங்கிருந்து வருகிறது என்பதுதான் இந்த உரையின் சாரமான கருத்து. இந்த ஊக்கத்திற்கு அடிப்படை என்னவென்றால், வாழ்க்கைக்கு பொருள் இல்லை என்ற உண்மை. நான் ஏறத்தாழ எல்லா பொழுதுகளிலும் ஊக்கமாகத்தான் இருப்பேன். எனக்கு உடல் சோர்வு ஏற்படும், மிகச்சில வேளைகளில் உணர்ச்சி சோர்வு ஏற்படும், சூழலால் ஏற்படும். ஆனால் மீண்டு வந்து விடுவேன். மிக பெரும்பான்மையாக ஊக்கத்துடன் இருக்கிறேன். அதற்கு இறைவன் எனக்கு அருளிய மந்திரம்தான் வாழ்க்கைக்கு பொருள் இல்லை என்பது. அது ஊழி நூலில் இறைவாழ்த்து பாடலே அதை பற்றியதுதான். வாழ்க்கைக்கு பொருள் இல்லை என்பதுதான். வாழ்க்கைக்கு பொருள் இருப்பதாக கற்பிதம் செய்து கொண்டு மாந்த கூட்டம்
முயற்சிகளில் நாட்டம் கொள்கிறது. வாழ்க்கைக்கு பொருள் இருக்கிறது என்றால் அது என்ன? என்ன பொருள்? வாழ்க்கைக்கு என்ன பொருள்? நீண்ட காலம் வாழ்வது என்பதுதான் பொருளா? அல்லது நீண்ட காலம் நலமுடன் வாழ வேண்டும் என்பது பொருளா? குடும்பத்தை கட்டி காப்பது என்பது பொருளா? தொழிலில் மேம்பட வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பது பொருளா? என்ன பொருள்? சரி, இவை எல்லாமே வாழ்க்கையின் பொருள் என்று நீங்கள் வைத்துக் கொண்டால், இவை எல்லாவற்றையுமே செய்தவர்கள் நிறைவாக இருக்கிறார்களா? இருக்கிறீர்களா? நிறைவு எப்படிப்பட்டது என்று நான் முதலில் கூறிவிடுகிறேன். இதோ நான் உரையாற்றி கொண்டிருக்கிறேன். உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுதே இறக்க நேரிட்டாலும் நிம்மதி என்ற மனநிலை எனக்கு உண்டு. அது எல்லோருக்கும் இருந்தால் அதுதான் நிறைவு. ஒன்று நிறைந்து விட்டது என்றால் முடிவது பற்றி கவலைப்படாதது. அதுதான் நிறைவு. நிறைவு என்றால் நிறைவு, நிறைந்தது. ஒவ்வொரு பொழுதும் நிறைந்து கொண்டே இருக்கிறது என்றால் ஒவ்வொரு பொழுதும் முடிந்தாலும் பொருட்டல்ல என்ற நிலையில் இருக்கிறது. நிறைவுறா நிலை எப்படி இருக்கும்? இங்கு இருக்கும், உடல் இங்கு இருக்கும், ஆனால் எண்ணம் எங்கோ இருக்கும். ஏதோ ஒரு அச்சத்தில் இருக்கும், பதட்டத்தில் இருக்கும், அல்லது எதிர்காலம் பற்றிய திட்டமிடுதலில் இருக்கும், நாளையை பற்றி எண்ணிக்கொண்டிருக்கும், நேற்று பற்றி அது எண்ணிக்கொண்டிருக்கும், நினைத்து கொண்டிருக்கும். நிறைவு எப்படி இருக்கும்? எங்கு இருக்கிறதோ அங்கு இருக்கும். அதுதான் நிறைவு. உறக்கம் நிறைவின் ஒரு வெளிப்பாடு. மனம் நிறையவில்லை என்றால் ஆழ்ந்த உறக்கம் இருக்காது. ஏன் பலரால் உறங்க இயலவில்லை? நிறைவின்மை. அந்த பொழுது நிறையவில்லை. அந்த பொழுது நிறைந்தால் அந்த இரவு உறக்கம் ஆற தழுவிவிடும். அந்த பொழுது நிறையவில்லை. இப்படி ஒவ்வொரு பொழுதுமே நிறையாமல் கழிவதனால் உறக்கம் அற்று போனது. ஆனால் இவ்வாறு நிறையாது இருப்போர், ஏழை, செல்வந்தர், வெற்றியாளர், தோல்வி அடைபவர் என்ற எந்த பாகுபாடுகளுக்குள்ளும் சிக்காதவர். அதாவது இவர்கள் எல்லோருமே நிறையாதோர். நிறைவின்மைக்கு எந்த அளவுகோலுமே இல்லை. படித்தவரும் நிறைவின்மையில் இருப்பார், படிக்காதவரும் இருப்பார். ஏழை இருப்பார், செல்வந்தர் இருப்பார், இளைஞர் இருப்பார், முதியவர் இருப்பார். இவ்வாறான அடையாளங்கள் நிறைவை வழங்காது. உங்களுடைய எந்த அடையாளம் உங்களுக்கு நிறைவை வழங்கிவிடாது. நீங்கள் யார் என்பது உங்களுடைய அடையாளத்தில் இல்லை, உங்களுடைய நிறைவான வாழ்க்கையில் இருக்கிறது. இந்த நிறைவான வாழ்க்கை உங்களுக்கு அமைந்துவிட்டால் உங்களால் மரணத்தை கண்டு அஞ்ச இயலாது. மரணத்தை கண்டு எப்படி அஞ்சுவது என்று வேண்டுமானால் கேட்பீர்கள். இன்று கூட என்னிடம் ஒரு 3 பேராவது மரணம் நேருமோ என்று அச்சம் இருக்கிறது என்று கூறினார்கள். அதெல்லாம் நிறைவின்மை. நீர் பருகுகிறோம், தாகம் அடங்குகிறது. அது நிறைவான நீர் என்றால் அது உடலுக்கு பொருத்தமான ஊட்டங்களை வழங்கும், பொருந்தாதவற்றை வெளியேற்றும். அதுதான் நிறைவான நீர். உப்புத்தன்மை உள்ள அல்லது கசப்புத்தன்மை உள்ள நீர் என்றால் அது ஊட்டம் வழங்காது, பொருந்தாதவற்றை வெளியேற்றாது, உடலை அது நிறைக்காது, தாகத்தையும் தணிக்காது. பொருத்தமற்ற நீரை தொடர்ந்து பருகி கொண்டிருந்தால் உடல் வறண்டு போகும். உடலின் உள்ளுறுப்புகள் எல்லாம் படிப்படியாக செயல்பாட்டை தணித்துக் கொள்ளும். இதன் மிக இன்றியமையாத அறிகுறி என்னவென்றால், இவ்வாறானவர்களுக்கு தாகம் என்ற உணர்ச்சி மறந்துவிடும்.
அதுதான் கருத்து. பொருந்தாத நீரை பருகுவோருக்கு தாகம் என்ற உணர்ச்சி மறத்து போகும். மழை நீரை அல்லது இயற்கையான சுனை நீரை பருகி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த உணர்ச்சி நுட்பமாக இருக்கும், மிக நுட்பமாக இருக்கும். ஏன், ஒவ்வொரு முறை பருகும் பொழுதும் அந்த நீர் அவர்களுடைய உடலை நிறைக்கிறது. நிறைவு உணர்ச்சிகளை நுட்பமாக வைத்திருக்கும். உணர்ச்சிகள் எந்த இயல்பில் இருக்க வேண்டுமோ அந்த இயல்பில் இருக்கும். அது நிறைவில் தான் அமையும். தனித்து கொள்ளுதல், தீர்த்து கொள்ளுதல், தீர்ந்ததாக நினைத்து கொள்ளுதல், அடக்கி கொள்ளுதல், கட்டுப்படுத்தி கொள்ளுதல், இவையெல்லாம் நிறைவின்மை. இந்த நிறைவின்மை உணர்ச்சிகளை மழுங்க செய்யும் அல்லது உணர்ச்சிகளை இயல்புக்கு மாறாக தூண்டிவிடும். பொருள் எவ்வளவு வேண்டும் என்பதில் ஒரு நிறைவு வேண்டும். அதில் நிறைவே இல்லை என்றால் உங்களுடைய எவ்வளவு இருந்தாலும் உங்களுக்கு அச்சம் இருக்கும், பதட்டம் இருக்கும், அல்லது பொறாமை இருக்கும். நிறைந்தவரிடம் நீங்கள் கூடுதலாக பொருள் கொடுத்தால் அது வழிந்துவிடும். அதுக்கு என்ன பொருள்? அதை அவர் வைத்துக் கொள்ள மாட்டார். இன்று இந்த நலக்களம் அமைந்திருப்பதே ஒரு நிறைந்தவருடைய மனதிலிருந்து வழிந்த பொருள் தான். பார்த்தாலே தெரிகிறது இதற்கு ஒரு பெரிய செலவாகி இருக்கிறது என்று. இவர் வாங்கிய தோட்டம், நீண்ட காலமாக நிலம் வாங்க வேண்டும் என்று விரும்பினார். இதோ இந்த நிலத்தின் வேலி தெரிகிறது. இந்த நிலத்தின் வேலிக்குள்ளே கட்டுமானங்களை மட்டும் நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ பாதி பரப்பளவில் கட்டுமானம் தான் இருக்கிறது. இது எவ்வளோ செய்யலாம், ஆனால் அவர் இதை செய்கிறார். இதுதான் ஒரு நிறைந்தவருடைய களத்தில் பொருளை மேலும் நிறைத்தால் அது என்ன ஆகும்? வழியும். அப்படித்தான் மலையின் உச்சி வழிந்து அருவி, ஆறு என்ற வழங்கல்கள் நிலத்தை நிறைக்கின்றன. அப்படித்தான் மேகம் நிறைந்து வழிந்து மழையாகிறது. அப்படித்தான் நெல்மணிகள் நிறைந்து வழிந்து சிதறி உணவாகின்றன. நிறைந்ததுதான் வழங்கும், நிறையாது வழங்காது. தன்னளவிலேயே பதட்டத்திலும் உணர்ச்சி பிடிப்பிலும் இருக்கும் ஒரு மனிதர் அடுத்தவருக்கு அதனைத்தான் கொடுப்பார். வேற எதனை கொடுப்பார்? அவரிடம் இருப்பதைத்தான் அவர் தருவார். அவரிடம் என்ன இருக்கிறது? பதட்டமும் தயக்கமும் அச்சமும் கோபமும் இருக்கிறது. ஆனால் நிறைந்தவர்கள் தமக்கு இறைவனால் வழங்கப்படுபவற்றை வழியச் செய்கிறார்கள். சிலர் அதனை வெள்ளம் போல் பெருகி ஓடச் செய்கிறார்கள். சிலர் அதனை அணை கட்டி வைத்து பார்த்து பார்த்து பாய்ச்சுகிறார்கள். எப்படியாக இருந்தாலும் அது வழிகிறது. நலக்களத்திற்கென்று நிலம் ஒதுக்கி இடம் ஒதுக்கி இருக்கக்கூடிய அனைவருமே இவ்வாறானவர்கள். அந்த மனம் அனைவரிடமும் இருக்கிறது, இருக்க வேண்டும். இல்லை என்றால் வேண்டும் என்ற விருப்பம் உங்கள் அனைவருக்கும் வேண்டும். உங்கள் அனைவருக்குமே இந்த விருப்பம் வேண்டும். நாம் நிறைய வேண்டும், நிறைந்து வழிய வேண்டும், இந்த விருப்பம் வேண்டும். இதுதான் வாழ்க்கைக்கு ஊக்கம் தரும். இதுவும் வாழ்க்கைக்கு பொருள் அல்ல, இதில் எந்த பொருளும் இல்லை. இது ஆனால் உங்களுக்கு வாழ்வதற்கு ஊக்கம் தரும். இதுதான் ஊக்கம். நீங்கள் பயன் நோக்கி ஒன்றை செய்கிறீர்கள் என்றால் அதில் வெற்றி கிடைக்கும், தோல்வி கிடைக்கும். வெற்றி என்றால் மகிழ்ச்சி, தோல்வி என்றால் அயற்சி. நான் உங்களுக்கு உணர்ச்சிகளை பற்றிய உண்மையிலிருந்து ஒன்றை கூறுகிறேன். தொடர் வெற்றி கிடைத்தாலும் உங்களால் வாழ இயலாது. உண்மையாகவே இந்த உடல் பொறுக்காது. உடல் ஒற்றைத்தன்மையை விரும்பாது. வெற்றி மட்டுமே கிடைக்கிறது என்றால்
உடல் அதனை பொறுத்து கொள்ளாது. நீங்களே பாருங்கள், பெரிய வெற்றியாளர்கள் என்று யாரையெல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருமே நோயாளிகள். உடல் நோயாளிகள், மனநோயாளிகள், குடும்பத்தை சிதைத்தவர்கள், அடுத்த தலைமுறையை கெடுத்தவர்கள். நிறைவாக வாழ்ந்த தொடர் வெற்றியாளர் என்று எவருமே இருக்க இயலாது. இறைவன் வகுத்த ஒழுங்கே அதை விடாது. அதற்கு இறைவனிடம் ஒப்புதல் இல்லை. தொடர் தோல்விகளும் கெடுக்கும், தொடர் வெற்றிகளும் கெடுக்கும். எப்பொழுது வெற்றி வேண்டும், எப்பொழுது தோல்வி வேண்டும் என்று உங்களால் வடிவமைக்க இயலாது. ஆனால் அந்த வடிவமைப்பை ஏற்கனவே இறைவன் வகுத்து வைத்திருக்கிறான். அது வெற்றி தோல்வி என்ற இருமைகள் இருந்தாலும் நீ நிறைந்து கொண்டே இருப்பாய். எப்பொழுதும் நீ நிறைவாக இரு. தோல்வி என்றாலும் நிறைவாய், வெற்றியிலும் நிறைவாய் என்பதால் இறைவன் வகுத்த ஒழுங்கு. தோல்வியில் நிறைய இயலுமா என்று நீங்கள் கருதுகிறீர்கள். அது உங்களுக்கு விளங்கவில்லை. உறுதியாக சொல்கிறேன், தோல்விதான் நிறைவின் தொடக்கமே. வெற்றி நிறைக்காது, அது குதிக்கும், கவிழ்த்து விடும். தோல்விதான் ஓரிடத்தில் அமரச் செய்யும், ஒரு நிலைத்தன்மையை நாடும். தோல்வி அடைகையில் நிலைத்தன்மையை உங்கள் மனம் நாடும். ஒவ்வொரு தோல்வியின் போதும் உங்கள் மனம் எதனை விரும்புகிறது? இனி இப்படி ஆகக்கூடாது, ஒரு நிலையான வாழ்க்கை வேண்டும். அதனை தோல்விதான் கொடுக்கும். வெற்றி என்ன தெரியுமா செய்யும்? இவ்வளவு வந்து விட்டோம், இன்னும் சொல்வோம் என்று நிலைத்தன்மைக்கு எதிராக அது வழி நடத்தும். மாறாக தோல்வி உங்களை ஒரு இடத்தில் அமரச் செய்துவிடும். சில வேளை படுக்க செய்யும், சில வேளை முடக்கிவிடும். எல்லாமே தோல்வி. உங்களுக்கு ஒரு அசையாத்தன்மையை தோல்வியால் தான் வழங்க இயலும். அந்த அசைய இயலா தன்மையில் இருந்து கொண்டு நீங்கள் எனக்கு வாழ்க்கையில் நிறைவு வேண்டும் என்று வேண்டினால் அதற்கான வழி மட்டுமே உங்களுக்கு காட்டப்படும். வேறு வழி கிடைக்காது. இதனை வெற்றி வெற்றி என்று குதித்து கொண்டிருக்கும் ஒருவரிடம் இறைவன் வகுத்த ஒழுங்கு காட்டுவதே இல்லை. ஏனென்றால் வெற்றி எப்படிப்பட்டது? இன்னும் இன்னும் மேலும் மேலும் என்று இருக்கும். தோல்விதான் இருக்க செய்யும், அமரச் செய்யும், படுக்க செய்யும். உடலுக்கு காய்ச்சல் வருகிறது என்றால் அது நலத்தின் தோல்விதான். கடுமையாக உழைப்பது வெற்றி, உழைக்க இயலாமல் காய்ச்சலில் படுப்பது தோல்வி. ஆனால் காய்ச்சல் தான் உடலின் நிலைத்தன்மையை நிலைநாட்டும். காய்ச்சலே அதற்குத்தான் வருகிறது. உடல் நிலைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றால் காய்ச்சல், வலி ஆகியன வேண்டும். நான் ஏற்கனவே ஒரு உரையில் குறிப்பிட்டிருக்கிறேன், வலி என்ற சொல் தான் வலிமைக்கும் உரியது, வலி என்ற உணர்ச்சிக்கும் உரியது. தமிழில் உள்ள ஒவ்வொரு சொல்லுமே ஒரு மந்திரம். வலி என்பது ஒரு உணர்ச்சி, வலிமை என்பது அந்த வலியை தாங்கும் ஒரு திறன். வலி என்ற 2 எழுத்து சொல்லுக்கு வலிமை என்றும் பொருள் உண்டு, வலி என்ன உணர்ச்சிக்குரிய பொருளும் உண்டு. இதுக்கு என்ன இதிலிருந்து இறைவன் தமிழ் மொழி வழியாக என்ன கூறுகிறான்? நீ வலிமையுடன் இருக்க வேண்டும் என்றால் வலியுடனும் இருக்க வேண்டும். வலிதான் வலிமை தரும். வலியை பொறுக்காமல் வலிமை இல்லை. வலியை பொறுப்பவரே வலிமையானவர், இல்லையா? இல்லை என்றால் வலிமை எதற்கு? வலியே இல்லை என்றால் வலிமை என்ற கருத்து இல்லையே. பெண் சக்தியின் வடிவம். ஏன்? அவள் பொறுக்கும் வலியை ஆண் பொறுப்பதில்லை. ஒவ்வொரு திங்களும் வலியை பொறுக்கிறாள், பேறு காலத்தில் வலியை பொறுக்கிறாள். ஆகவே அவள் வலிமையானவள். வலியை பொறுத்தலே வலிமை. வலி வருகிறது என்றால் வலிமைக்காக வருகிறது, வலிமைப்படுத்த வருகிறது. இந்த புரிதலில் இருந்து
உடலை நோக்கினால் காய்ச்சல், வலி ஆகியன. தோல்விகள் என்றாலும் அவை எதனை உங்களுக்கு காட்டுகின்றன? உங்களை மேலும் மேலும் நிலைத்தன்மை உடையவர்களாக்குவதை காட்டுகின்றன. மேலும் நிலை பெறு, மேலும் நிலை பெறு. காலை அழுந்த ஊன்று, இங்கே உட்கார், இங்கே இரு, நிலை பெறு என்பதனைத்தான் தோல்விகள் உங்களுக்கு உணர்த்துகின்றன. ஆனால் இதனை விளங்கி கொள்ளாமல் இந்த தோல்வியை நான் அழிப்பேன், இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வருவேன் என்று வெற்றியை நோக்கி நீங்கள் குதித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வழங்கப்பட்ட நிலைத்தன்மையை நீங்களே கெடுத்துக் கொள்கிறீர்கள். இது எப்படிப்பட்டது என்றால், வலிக்கிறது என்பதற்காக வலியை உடனடியாக மரத்து போகச் செய்யும் மருந்துகளை நாடி உடலை சிதைத்துக் கொள்வது போல, தோல்வி ஏற்படும் போது இதனை நான் வெற்றி கொள்வேன் என்று குதிப்பது ஆகும். என்றால் தோல்வி ஏற்படும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? உட்கார வேண்டும். அது உட்கார சொல்கிறது, உட்கார். அது படுக்க சொன்னால் படு, அப்படியே கிடக்க சொன்னால் கிட. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் விருப்பம் என்ன என்று சிந்தி. உன் விருப்பம் என்ன? நிறைவாக இருப்பதா, அல்லது பிறருக்காக எதையாவது செய்வதா, அல்லது உன்னுடைய பெருமைக்காக எதையாவது செய்வதா? நிறைவானதுதான் உன் விருப்பம், நிறைவாவதுதான் உன் விருப்பம் என்றால் பெருமைக்காக எதையும் செய்ய மாட்டாய். பிறரிடம் உன்னை காட்டிக்கொள்வதற்காக எதையும் செய்ய மாட்டாய். தேவைகளுக்கு அப்பால் அல்லது தேவைகளை விட மிகுதியாக எதையாவது பெற வேண்டும் என்பதற்காக எதையும் செய்ய மாட்டாய். இந்த மூன்றில் நீங்கள் அனைவருமே அடங்கி விடுவீர்கள். ஒன்று, பெருமைக்காக செய்ய மாட்டீர்கள். இன்னொன்று, பிறரிடம் காட்டுவதற்காக. நான் விழுந்தேன் என நினைத்தாயோ, எழுந்தேன் பார் என்று காட்டுவதற்காக எதையும் செய்ய மாட்டீர்கள். மூன்றாவது, தேவைகளுக்கு அப்பால் ஒன்றை பெறுவதற்காக எதையும் செய்ய மாட்டீர்கள். இந்த மூன்றை தவிர நீங்கள் வீழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறதா? நீங்கள் ஏன் விழுகிறீர்கள்? இந்த மூன்றில் ஒன்றினால் அல்லது 3 நாள் விழுகிறீர்கள். சிலருக்கெல்லாம் இருக்கும் துணிவு இருக்கிறது, இந்த 3க்காகவும் செய்வார்கள். உன் விருப்பம் என்ன? உன் வாழ்க்கையில் நீ நிறைவடைய வேண்டும் என்றால் அது பெருமைக்குரியதல்ல. பாருங்கள், இந்த மலைகளில் வாழும் காட்டுப்பன்றிகள் நிறைவாக வாழ்கின்றன. அவை வாழ்க்கையில் நிறைவாக இருக்கின்றன. அவை என்ன இயல்புடன் படைக்கப்பட்டனவோ அந்த இயல்புடன் இருக்கின்றன. ஆகவே எந்த நேரம் மரணம் நேர்ந்தாலும் இறந்து போகின்றன. உங்களுக்கு இன்னும் நேரடியாக கூற வேண்டும் என்றால், வீட்டில் வளர்க்கும் நாய் நோய்வாய்ப்பட்டால் எவ்வளவு கலங்குகிறது என்று பாருங்கள். காட்டில் இருக்கும் ஒரு ஓநாய், செந்நாய் அல்லது ஒரு காட்டுப்பன்றி எப்படி இறந்து போகிறது என்று பாருங்கள். அவை மரணத்தை கண்டு அஞ்சுவதில்லை. ஏன்? நிறைவாக வாழ எந்த உயிரினமும் மரணத்தை கண்டு அஞ்சாது. ஏனென்றால் அது நிறைந்து விட்டது. அது நிறைந்து விட்டது, அவ்வளவுதான். யார் மரணத்தை கண்டு அஞ்சுவார்? எந்த நேரமும் நிறைவின்மை. செரிமானத்தில் சிக்கல் உடைய வயிறு அதிகம் பசிக்கும். நிறைவின்மை கொண்ட மனித வாழ்க்கை இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும், இன்னும் வாழ வேண்டும் என்று கேட்கும். நிறைந்தவர்கள் எல்லாம் இளம் வயதில் இறந்து போவதில்லை. இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று கேட்பவர்களெல்லாம் 120 ஆண்டு வாழ்வதும் இல்லை. யார் எப்பொழுது இருக்க வேண்டும், யார் எப்பொழுது புறப்பட வேண்டும் என்பதை இறைவன் கையில் விட்டுவிட வேண்டும். நீயே அனுப்பினாய், நீயே அழைத்துக்கொள். இருக்கும் வரை நான் நிறைவாக இருப்பதற்கான வழியை காட்டு என்று இருந்து விட வேண்டும்.
மாறாக எனக்கு வெற்றி வேண்டும் அல்லது தோல்விகள் வரக்கூடாது என்று கருதி கொண்டிருந்தால் உங்களிடம் நிலைத்தன்மை இருக்காது. காய்ச்சலுக்கு ஒரு மருந்து தீர்வாகாது என்பது எவ்வளவு உண்மையோ, தோல்வியிலிருந்து எழுவதற்கு வெற்றி மீதான வெறி தீர்வாகாது. யாருக்குமே வெற்றி மீது வெறி இருக்கக்கூடாது, தோல்வியை கண்டு அச்சம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கால்களை ஊன்றி நடந்து பழக வேண்டும். ஒவ்வொரு அடியும் அழுந்த பதிக்கப்பட வேண்டும். யாரேனும் அருகே வந்து தள்ளிவிட்டால் விழுந்து விடாத வகையில் கால்களை ஊன்றி பழக வேண்டும். ஆனால் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள்? கைகோர்த்து கொள்கிறீர்கள், தோள் மீது ஏறிக்கொள்கிறீர்கள் அல்லது தோள் மீது ஏற்றிக்கொள்கிறீர்கள். யாராவது நான் உன்னை தூக்கி கொண்டு ஓடுகிறேன் என்று சொன்னால் முதுகில் ஏறிக்கொள்கிறீர்கள். அவர் உங்களை உதிர்த்து விட்டால் என்னை கெடுத்தவரே இவர்தான் என்கிறீர்கள். நீ ஏன் முதுகில் ஏறினாய்? நீ முதுகில் ஏறினால் உதிர்க்கத்தான் செய்வார்கள். நீ ஏன் முதுகில் ஏற்றிக்கொள்கிறாய்? ஏற்றிக்கொண்டால் மிதிக்கத்தான் செய்வார்கள் அல்லது நீ உதிர்க்கத்தான் செய்வாய். எல்லோருக்கும் கால்கள் இருக்கிறது அல்லவா? அவரவர் காலில் அவரவர் ஊன்றி நடக்க வேண்டும். நிலைத்து நிலைத்து அடி எடுத்து வைக்க வேண்டும். கால் மேலே எழும்புவது வெற்றி, நிலத்தில் பதிப்பது தோல்வி என்று புரிந்து கொள்வீர்களா என்ன? ஆனால் வெற்றியின் தோல்வி அப்படிப்பட்டவை தானே. மேலே எழுந்தால்தான் அடுத்த அடிக்கு செல்ல முடியும். ஆனால் கீழே வைத்தால்தான் அந்த அடியே கிடைக்கும். வெற்றி அடைகிறோம் எதற்கு? தோல்வியில் நிலை பெறுவதற்கு. அதனை புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வியில் நிலை பெற வேண்டும். இன்று ஒரு பெரிய ஊதியம் கிடைத்தது, வெற்றி. இந்த ஊதியம் முறைப்பட செலவிடப்பட்டால் அது தோல்விதானே. வந்தது வெற்றி என்றால் போவது தோல்விதானே. அவ்வாறு அது போவது முறைப்பட இருக்க வேண்டும். உங்கள் பெருமைக்கானதாகவோ தேவைகளுக்கு அப்பாற்பட்டதாகவோ பிறரிடம் காட்டிக்கொள்வதற்காகவோ இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு வந்தால் என்ன, எவ்வளவு வந்து என்ன விரயம் செய்கிறீர்கள்? தோல்வியை நீங்கள் இப்படி பார்த்து பழக வேண்டும். தோல்வியை கண்டெல்லாம் தோழக்கூடாது. அதேவேளை தோல்வி இருந்தால் அது வெற்றியை நோக்கித்தான் துரத்தும் என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது இரண்டு கரைகள். வாழ்க்கை என்ற வெள்ளம் பாய வேண்டும் என்றால் ஒரு கரையில் தோல்வி, ஒரு கரையில் வெற்றி. இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. வாழ்க்கைக்கு பொருள் இல்லை என்ற உண்மையிலிருந்து தான் இவ்வளவு கருத்துக்களுமே விளைகின்றன. பல கல்லறைகளில் பார்க்கிறோம். நேற்று ஒரு விளம்பரம் பார்த்தேன். இறைவனுடைய ஆடலரசர் வடிவம் போடப்பட்டிருக்கிறது. ஒரு மந்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு கீழே இறைவனுடைய பெயரை எல்லாம் குறிப்பிட்டு அப்படிப்பட்ட திருச்சிற்றம்பலத்தின் மகன் என்று அவர் தன்னை அழைத்துக் கொள்கிறார். அதற்கு கீழே பெயர் போட்டிருக்கிறார். அந்த பெயருக்கு பின்னால் அவர் படித்து வாங்கிய பட்டங்கள் எல்லாம் இருக்கின்றன. உன்னிடம் ஒரு பேரரசை கொடுத்தால் அந்த பேரரசை நீ பெற்ற பிறகு இனி நான் எங்கு வேண்டுமானாலும் திருவோட்டுடன் அலைவேன், என்னை யாரும் கேட்க மாட்டார்கள் என்று ஒருவன் கூறினால் எப்படி இருக்குமோ? இறைவனுக்கே மகனாகிவிட்ட பிறகு அந்த பட்டம் எதற்கு? கொடுமை. உங்களுக்கு சிக்கல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது புரிகிறதா? அதாவது அவரை பொறுத்தவரை இறைவனுடைய மகன் என்பது போதவில்லை. ஆகவே பட்டம் படித்த பட்டத்தை போடுகிறோம். கல்லறைகளில் பார்க்கிறோம். கல்லறையில் பெயர் பொறித்திருக்கிறது, படித்த பட்டம் குலப்பெயர் இருக்கிறது. அது பிணம், அது பிணம் கூட இருக்காது இப்பொழுது. அங்கு எலும்பு கூடு இருக்கும், அதன் பிறகு புழு இருக்கும், அதன் பிறகு அது இருக்காது. ஆனால் பெயர் என்ன இருக்கிறது? பிறந்த குலம்,
பார்த்த பணி, இவ்வளவுதான் பொருள். வாழ்க்கைக்கு என்ன பொருள்? ஒரு பொருளும் கிடையாது. பொருள் இருப்பதாக கற்பிதம் செய்து கொண்டு ஒவ்வொரு ஊக்கத்தோடு இருக்கிறார்கள். நான் என்ன கூறுகிறேன்? பொருள் இல்லை, வாழ்க்கைக்கு பொருள் இல்லை. நாம் ஒரு 200 பேர் ஒரு இடத்தில் கூடுகிறோம். ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கிறேன். எனக்கு ஒரு கேள்வி எழும், ஒரு வியப்பு எழும். உங்களை பார்க்கும்போது மட்டுமல்ல, நான் பல இடங்களுக்கு பயணம் செல்லும் பொழுதெல்லாம் வெவ்வேறு மொழி பேசும் பகுதிகளுக்கெல்லாம் நான் செல்கிறேன். அங்குள்ள மனிதர்களை பார்க்கிறேன். ஒரு மிதி வண்டியில் தேநீர் விற்கிறார், ஒருவர் வடை விற்கிறார், ஒருவர் சாலைகளை பெருக்குகிறார், ஒருவர் பெரிய செல்வந்தராக இருக்கிறார், ஒருவர் விடுதியில் வரவேற்பறையில் அமர்ந்திருக்கிறார். இப்படி பல 100,000 முகங்களை நான் போய் பார்க்கிறேன். நான் நன்கு பார்க்கிறேன், பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு முகத்தையும் பார்க்கிறேன். எனக்குள் ஒரு விந்தை எழும். இந்த ஒவ்வொரு முகத்துக்கு பின்னும் ஒரு வாழ்க்கை போக்கு இருக்கிறது அல்லவா? ஒரு முகத்தை நிறுத்தி 5 நிமிடம் உரையாடினால் அந்த முகம் என்னவெல்லாம் சொல்லும்? தான் படித்தது, படிக்க இயலாமல் போனது, பெற்ற வெற்றிகள், பார்த்த பணிகள், வாங்கிய கடன், கட்டிய வீடு, உறவுகளை பற்றி சொல்லும். இப்படி இருக்கும் உறவுகளை பற்றி சொல்லும், கைவிட்டவர்களை பற்றி சொல்லும், எதிர்கால கனவுகளை பற்றி சொல்லும். இப்படி ஒவ்வொரு முகமும் ஒரு வாழ்க்கை போக்கை வைத்திருக்கிறது. இப்படியான பல 100,000 முகங்களை நான் பயணங்களின் போது பார்த்து வியப்பேன். இந்த வலைப்பின்னலை இறைவன் எப்படி அற்புதமாக வைத்திருக்கிறான். ஒவ்வொருவருக்கும் அவர் வாழ்க்கை இன்றியமையாதது. நம்முடைய பார்வையில் அவையெல்லாம் முகங்கள், அவ்வளவுதான், கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் அந்த கடந்து செல்லும் ஒவ்வொன்றும் தனக்கென்று இன்றியமையாமையுடன் இருக்கிறது, தன்னை பற்றிய கனவுடன் இருக்கிறது, கடந்த காலத்தை பற்றிய நினைவுகளுடன் இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் ஒரு தலைவன் இருக்கிறான். அவன் இன்று கடன் வேண்டும் என்று வேண்டுபவனுக்கும் கடன் அருள வேண்டும். இன்று இவன் கடனை கொடுக்கவில்லை என்றால் கழுத்தறுக்க வேண்டும், ஆனால் எனக்கு சிக்கல் வரக்கூடாது என்று வேண்டுபவனுக்கும் அருள வேண்டும். இது எல்லாவற்றுக்கும் அவன் தலைவன். ஆனால் இவ்வாறான வேண்டுதல்களில் இறைவன் அருள் இருப்பதில்லை. உங்களுக்கு கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றால் அது உங்கள் முயற்சி. உங்களுடைய அடையாளத்திற்கு ஒன்று கிடைக்கும், இல்லை என்றால் மறுக்கப்படும், அவ்வளவுதான். மறுக்கப்படாத ஒன்று உண்டு, அது நிறைவு நோக்கிய உங்களுடைய வேண்டுதல். அதனை இறைவன் மறுப்பதே இல்லை. அப்படி கூட சொல்லக்கூடாது. இறைவன் அதனை வழங்கி கொண்டே இருக்கிறான். நிறைவுக்காக ஒன்றை நீ வேண்டு, அதனை அவன் வழங்கி கொண்டே இருக்கிறான் என்பது உனக்கு அப்பொழுதுதான் புரியும். அது நீ எதனை வேண்டுகிறாயோ அது உன் அருகிலேயே இருந்திருக்கும், அது உன் கண்களுக்கு தெரிந்திருக்காது, அல்லது கண்ணுக்கு தெரிந்தாலும் அது உன் கவனத்திற்கு வந்திருக்காது. நிறைவுக்கானது இறைவனால் இடையறாமல் அருளப்படுகிறது. அடையாளங்களுக்காகவும் வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும், பெருமை வேண்டும் என்பதற்காகவும் நீங்கள் எதனை கேட்டாலும் அதனை உண்மையில் இறைவன் அருளுவதில்லை. உங்களுடைய முயற்சியில் அவை கிடைக்கின்றன அல்லது கிடைக்காமல் போகின்றன. இதுதான் வெற்றி தோல்வி. இறைவன் வகுத்த ஒழுங்கில் வாழ்பவர்களுக்கு வெற்றி தோல்வி இருக்க என்ன வாய்ப்பு இருக்கிறது? எதனை வெற்றி கொள்வது? யாரை வெற்றி கொள்வது? யாரை தோல்வி வர செய்வது? யாரை வெற்றி கொள்வது? யார் யாரை வெற்றி கொள்ள வேண்டும்? யார் யாரை வீழ்த்த வேண்டும்? இல்லையே. அல்லது எதில் தோற்று போக போகிறோம்னா, பசிக்கிறது, பசிக்கும் போது உணவில்லை என்பது வேண்டுமானால் தோல்வி. எனக்கெல்லாம் அதுதான் பெரிய தோல்வி. பசிக்கும் போது உணவு, இவ்வளவுதான் பெரிய தோல்வி. அது உணவு இருக்கும், உணவு உண்ண முடியவில்லையே. தூக்கம் வருகிறது, ஓய்வெடுக்க இயலவில்லையே, இவ்வளவுதான் தோல்வி. பெரிய தோல்வி என்றால் இவ்வளவுதான். இதெல்லாம் எதற்காக? இதெல்லாம் இவ்வாறான இவையெல்லாம் பற்றாக்குறைகள். இந்த பற்றாக்குறை இருக்கும் வரைதான் வாழ்க்கை. எனக்கே பசிக்கிறது, திரும்பி பார்த்தால் உணவு இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன், ஓடிவிடுவேன். என்னுடைய இயல்பே அதுதான். எல்லாம் கிடைக்கும் இடத்தில் நான் இருந்ததே இல்லை, இருக்க மாட்டேன். எல்லாம் கிடைக்க தொடங்கிவிட்டது என்றால் நான் அங்கு செல்வதை குறைத்துக் கொள்வேன்.
எனக்கு பற்றாக்குறை வேண்டும். அதுதான் வாழ்க்கை. ஏனெனில் நான் நிறைவடைந்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு நிறைவு இருக்கிறது, நிறைவு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கிறது எனும்போது ஒரு பொருள் பற்றாக்குறையாக இருக்கிறது, சில ஏற்பாடுகள் பற்றாக்குறையாக இருக்கின்றன என்றால்தான் நிறைந்தவனால் அங்கு இருக்க இயலும். நான் செல்லுவினால் நிறைந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு என்ன வேலை? இங்கு ஒரு பற்றாக்குறை இருக்கிறது, மக்களுடைய உடல் நலனில் மனநலனில் பற்றாக்குறை இருக்கிறது. அதுதான் என்னை இங்கு வரவழைக்கிறது. நான் நிறைந்த செல்வந்தர்களோடு உறவாடுவதே இல்லை. ஒரு நிறைவாக இருக்கிறார் என்றால் அவர் என்னிடம் வரப்போவதே இல்லை, இல்லையா? நாம் நிறைவாக இருக்கிறோம் என்றால் எங்கு பற்றாக்குறை இருக்கிறதோ அங்கு செல்ல வேண்டும். இறைவன் நமக்கு வழங்குவது வழிவதற்காகத்தான், வைத்துக் கொள்வதற்கல்ல. வைத்துக் கொண்டால் அழுகி போகும். நீர் கதிரவனால் உறிஞ்சப்படவில்லை என்றால் குளம் அழுகி போகும். வழிய வேண்டும். உங்களிடம் இருக்கும் செல்வம் உங்களை நிறைத்து வெளியே வழிய வேண்டும். உங்களிடம் இருக்கும் மனநலம் உங்களை நிறைத்து வெளியே வழிய வேண்டும். இவ்வாறு நீங்கள் நலம் பெற்று நிறைவடைந்து இதன் மெய்ப்பாடுகளை மற்றவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். மற்றவர்களை அரவணைப்பதற்கு விரும்ப வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் நிறைந்து கொண்டே இருப்பீர்கள். ஒரு நாளில் நிறைவு நிகழ்ந்து விடாது, நிறைந்து கொண்டே இருப்பீர்கள். ஒவ்வொரு துறையாக நிறைவீர்கள். உறவுகளில் பற்றாக்குறை இருக்கிறதா? வேண்டுங்கள், அதில் நிறைவு அருளப்படும். திறனில் பற்றாக்குறை இருக்கிறதா? அதில் நிறைவு அருளப்படும். ஆனால் நீங்கள் ஒரு திறனை உங்கள் வெற்றிக்கானது என்று புரிந்து கொண்டால் உங்களுக்கு எப்படி நிறைவு கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு கல்வி அறிவு இருக்கிறது அல்லது திறன் இருக்கிறது என்றால் அது உங்களை வெற்றியாளராக்குவதற்கு என்று புரிந்து கொண்டால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? உங்களுக்கு வழங்கப்பட்ட அருங்கொடையை பொது வெளியில் வைத்து ஒப்பிடுகிறீர்கள். வெற்றி தோல்வி என்பதை ஒப்பிடு தானே. எனக்கு வழங்கப்பட்ட திறன் நான் வெற்றி அடைவதற்கு என்று நான் ஒருவேளை புரிந்து கொண்டிருந்தால் நான் எப்படி இருந்திருப்பேன்? எனக்கு ஏதாவது வெற்றி இருக்கிறதா? இல்லை. ஏதாவது தோல்வி இருக்கிறதா? இல்லை. எது என் வெற்றி, எது என் தோல்வி? எதுவும் என் வெற்றி இல்லை, எது என் தோல்வி இல்லை. ஏனென்றால் நான் இறைவன் எனக்கு அருளும் திறன்களை ஒப்பீட்டுக்காக பயன்படுத்தவே மாட்டேன். அதாவது அவரை விட இவரை விட என்ற ஒரு கற்பனை கூட என்னிடம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் எவரை விட என்று எனக்கே தெரியாது. நான் அப்படி எவரையும் பார்ப்பது கூட இல்லை. என்ன நடக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. நான் யாருடனும் என்னை ஒப்பிட்டுக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அப்படி யாரையுமே எனக்கு தெரியாது. அவ்வளவு அக்கறை கூட எனக்கு அதில் இருக்காது. உங்களோடு என்னை ஒப்பிட்டுக் கொள்ள இயலுமா? அல்லது உடல்நல வழிகாட்டல் செய்யும் மற்றவரோடு ஒப்பிட்டுக் கொள்ள இயலுமா? எப்படி ஒப்பிடுவது? ஒப்பிட்டால் என்ன ஆகும்? போட்டி போட வேண்டும், இல்லையா? அப்படி போட்டி போட்டால் உங்களுடைய உடல்கள் தான் நான் உருட்டும் பகடைக்காய்களாகிவிடும். உங்களுக்கு புரிகிறதா? ஒரு மனிதர் வெற்றி வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் மற்றவருடைய வாழ்க்கை அங்கு உருட்டப்படும். இப்படித்தான் ஒட்டுமொத்த சமூகமும் வெற்றி வெற்றி என்று அலைந்து மற்றவர்களுடைய உடலை, உணர்ச்சிகளை உருட்டி விளையாடுகிறது, சூதாடுகிறது. விளையாடவில்லை, சூதாடுகிறது. நீங்களும் அப்படி சூதாடுபவராக இருக்கலாம். அதனை புரிந்து கொண்டு வெளியேற வேண்டும். வெற்றிக்கு அலையக்கூடாது, நிறைவுக்கு இயங்க வேண்டும். நிறைவு வேண்டும் என்று விரும்ப வேண்டும். அது எளிதில் வாய்ப்பது, அது மிக எளிமையானது. முன்னர் கூறியது போல ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு பொருத்தமான நிறைவினை இறைவன் உங்கள் அருகில்தான் வைத்திருக்கிறார்.
உங்கள் அருகிலே வைத்திருக்கிறான், அல்லது உங்களுடைய சிந்தனைக்குள்ளே அதனை ஊட்டி கொண்டிருக்கிறான். நீங்கள் அது வெற்றி தராது அல்லது பெருமை தராது என்பதனால்தான் அதனை புறந்தள்ளுகிறீர்கள். நீங்கள் நிறைவை நாட வேண்டும், நிறைவுக்காக ஏங்க வேண்டும், இறைவனிடம் நிறைவினையே விரும்ப வேண்டும், வேண்ட வேண்டும். இவ்வாறான மனநிலை உங்கள் அனைவருக்கும் வாய்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைய என்னுடைய வேண்டுதல். உங்கள் அனைவரையும் தனித்தனியாக பார்த்த பின்னர் எனக்கு இதுதான் அழுத்தமான எண்ணமாக இருக்கிறது, விருப்பமாக இருக்கிறது. உடலில் பெரிய நோயெல்லாம் இல்லை உங்களுக்கு. உங்களில் பெரும்பகுதியினருக்கு நிறைவின்மை இருக்கிறது. ஆதலால் உங்களுடைய உடல் உணர்ச்சிகள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லாமல் இருந்திருக்கிறது. 20 ஆண்டு காலமாக நோய்வாய்ப்பட்ட மனிதர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கிறீர்கள்? உடல் உணர்ச்சிகள் மீது அவர்கள் அக்கறை இல்லை என்று பொருள். ஏன் அக்கறை இல்லை? அவருடைய அக்கறை வேற எங்கோ இருக்குது. செய்தி அதான் செய்தி. எங்க இருக்கிறது? பெருமையில் இருக்கிறது, அல்லது சிறுமை பட்டுவிடக்கூடாது என்ற எச்சரிக்கையில் இருக்கிறது, பக்கத்தில் இருப்பவர்கள் மீது இருக்கிறது, தேவையில்லாதவற்றின் மீது இருந்திருக்கிறது, உடல் மீது இல்லை. இதுதான் உங்கள் அனைவருடைய நோய்க்கு காரணம். இந்த உண்மை உங்களுக்கு விளங்கி இருந்தால் உங்களுடைய பகுதியில் நீர் கெட்டு போயிருக்காது, காற்று கெட்டு போயிருக்காது, உங்கள் உடல் நலனும் கெட்டிருக்காது. இப்பொழுது நீர் கெட்டது, காற்று கெட்டது, உணவு நஞ்சாகிவிட்டது. உங்களில் பலர் நோயாளிகளாக இருக்கிறீர்கள். ஒருவேளை உங்களில் பலர் வெற்றியாளர்களாகவும் இருப்பீர்கள். உங்களுக்கு இன்னும் போதாது என்பது அடுத்தது. வெற்றி அடைந்துதான் இருக்கிறீர்கள். மற்றவரை விட, உங்களுடைய முந்தைய காலத்தை விட இப்பொழுது நீங்கள் வெற்றியாளராக இருக்கிறீர்கள். ஆனால் எதை இழந்திருக்கிறீர்கள்? உங்களுடைய உணவை, நீரை, காற்றை, காடுகளை, இறுதியாக உங்கள் உடலை, மனத்தை. உங்கள் வாழ்க்கை, உங்கள் அனைவர் வாழ்க்கையிலுமே பொருள் இருக்கும். அதாவது வாழ்க்கைக்கு பொருள் இருக்கிறது என்று தான் இவ்வளவு காலம் கருதி கொண்டிருந்திருப்பீர்கள். அந்த பொருள் உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருந்திருக்கும். ஆனால் மனமும் உடலும் கெட்டு போன பிறகு என்ன பொருள் இருந்துவிடும்? என்ன பொருள் இருக்குது? வாழ்க்கைக்கு ஒரு பொருளும் கிடையாது. அதனைத்தான் நான் கூறுகிறேன், என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பொருளும் இல்லை. உண்மையாக கூறுகிறேன், எந்த பொருளும் வாழ்க்கைக்கு இல்லை என்ற உண்மையை இறைவன் அருளிய அந்த மந்திரத்தை உள்வாங்கிய பின்னர் தான் நான் இவ்வளவு வினைகளிலே ஈடுபடுகிறேன். ஒருவேளை வாழ்க்கைக்கு பொருள் இருக்கிறது என்றால் என்னை நான் ஏதாவது ஒரு அடையாளத்தில் வைத்திருப்பேன் அல்லவா? ஏதாவது ஒரு அடையாளம் இருந்திருக்கும் அல்லவா? ஒரு பெயர் பலகை இருந்திருக்கும், ஒரு அறிவிப்பு இருக்கும், நான் உட்கார்வதற்கு வேறு இருக்கை இருக்கும் இல்லையா? செருப்பு வெள்ளையாக இருக்கும். நான் வாழ்க்கைக்கு பொருள் கொண்டவர்களுடைய ஒப்பனை இதெல்லாம். அதெல்லாம் எதுவும் இல்லை. ஏனென்றால் வாழ்க்கைக்கு எந்த பொருளும் இல்லை என்பதனை என் தந்தையும் தாயும் எனக்கு அறிவித்து விட்டார்கள். அதனால் நான் முழு விடுதலையோடு இருக்கிறேன். ஒரு வாழ்க்கைக்கு இதுதான் பொருள் என்றால் நான் அதை நோக்கி பாய்ந்து கொண்டிருப்பேன். எந்த பக்கம் திருப்பி விடப்படுகிறேனோ அந்த பக்கம் நான் பாய்வேன். அதுதான் விடுதலை. வட திசையில் தான் இலக்கு இருக்கிறது என்றால் வட திசைக்கு செல்வீர்கள். எதுவுமே இலக்கு இல்லை என்றால் இறைவன் எந்த பக்கம் திருப்புகிறானோ அந்த பக்கம் போகலாம் இல்லையா? அதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் நிறைவு தரும். இந்த வாழ்க்கை தான் நிறைந்தவற்றை வழியவும் செய்யும். இந்த தன்மை தான் உங்கள் அனைவருக்கும் வேண்டும். வாழ்க்கைக்கு பொருள் இல்லை, ஆனால் வாழ்க்கைக்கு நிறைவு வேண்டும். அந்த நிறைவு உங்கள் அனைவருக்கும் அருளப்பட வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். எந்த அளவு இதனை நீங்கள் ஏற்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு அது அருளப்படும். உங்கள் அனைவருக்கும் அமையப்பெறல் நிறைவதாக. நன்றி.